₹1,20,00,000 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா ரீலை நம்பி 17 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுல என்ன நடந்ததுன்ற தகவல்களோட விளக்குவதற்காக இணைஞ்சிருக்காரு தொகுப்பாளர் கவிதா. ஓவர் டு யூ கவிதா. நன்றி அஞ்சலி. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்த ஒரு தகவல், மனிதனுடைய உடல் உறுப்பை விற்றா கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்னு சொல்லப்பட்ட ஒரு கிளைம். அதை உண்மைன்னு நம்பிய சில இளைஞர்கள் கடைசியில் ஒரு சிறுவனையே கொலை செய்யும் அளவுக்கு போயிருக்காங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, அந்த கொலையை 2 முறை செய்ய முயற்சி பண்ணியும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த உடல் உறுப்பை எப்படி எடுக்கணும், எங்கே விற்கணும் அப்படின்னு திட்டமிட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது என்ன தெரியுமா? 1,20,00,000 கிடைக்கும் என்ற ஒரு ஆசை. போபாலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் 15 முதல் 16 வயதுக்குள்ள இருக்கிற சிறுவனுடைய டெஸ்டிகல்ஸுக்கு 1,20,00,000 வரைக்கும் விலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் பரவி இருக்கு. இந்த தகவலை உண்மைன்னு நம்பி இருக்காங்க ஒரு கும்பல். அந்த கும்பல் இந்த தகவல் உண்மைதான் என்று நம்ப வைக்கிறதுல முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 வயசு ஜோஹைப் கான் அப்படிங்கிறவர். அவர் BBA 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்த ஜோஹைப் வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு தன்னை ஒரு டாக்டர் அப்படின்னு காட்டிக்கிட்டு இந்த உடல் உறுப்புக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படின்னு மற்றவர்களையும் நம்ப வச்சிருக்காரு. இதனை அடுத்து அந்த தகவலை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் 15 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சிறுவனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் ஜோஹைப் கான், 18 வயது அமீர் குரேஷி மற்றும் 3 சிறுவர்கள் என மொத்தம் 5 பேர் ஈடுபட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அப்படி தேடும்போது ஏற்கனவே இவர்களுக்கு அறிமுகமான 17 வயது ரோஹான் இவர்களுடைய இலக்காக மாறியிருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட ரேஹான் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேஹானுக்கு அப்பா இல்லை, அவருடைய அம்மா ஒரு பொது கழிப்பறையில் துப்புரவு தொழிலாளி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. குடும்பத்துக்கு உதவியா ரோஹனும் இக்பால் மைதானம் மற்றும் மோதி மசூதி பகுதிகளில் பேனா மற்றும் சாவி கொத்து போன்ற பொருட்களை விட்டுட்டு வந்திருக்காரு. இப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த ரேஹானுக்கு தன்னை சுற்றி என்ன திட்டம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வழக்கம் போல இக்பால் மைதானத்தில் இருந்த ரேஹானிடம் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச 2 சிறுவர்கள் வந்திருக்காங்க. கட்லாபுராவில் சில பேரோட சண்டை இருக்கு, எங்களோட வந்தால் உனக்கு ₹100 தரோம் அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரேஹானும் அதை உண்மைன்னு நம்பி அவங்களோட கிளம்பியிருக்காரு. ஆனால் அவனை அழைச்சிட்டு போன இடம் மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனிமையான பகுதி. கின்னௌரி கிலோல் பூங்கா வழியாக அழைச்சிட்டு போய் சோட்டா தலாப் அருகே இருக்கிற தோபிகாட் பகுதிக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ரோஹானுக்கு எதிரான உண்மையான திட்டம் தொடங்கி இருக்கு. இந்த சம்பவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோஹைப் கான் சம்பவ இடத்துக்கே வரல. அவர் தொலைபேசி மற்றும் வீடியோ கால் மூலமாகவே அங்கே இருந்தவர்களுடைய தொடர்பில் இருந்து தொடர்ந்து வழிகாட்டி இருக்காரு. ரேஹானை தாக்கி இருக்காங்க. கொலை செய்ய 2 முறை முயற்சி செய்தும் ஆரம்பத்தில் அது தோல்வியடைந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் தாக்குதல் நடத்தி கூர்மையான ஆயுதங்களால ரேஹானை கொலை செஞ்சிருக்காங்க. ரேஹான் உயிரிழந்த பிறகும் அந்த கும்பல் அங்கேயே நிறுத்தல. அவங்க எதுக்காக ரேஹானை குறி வச்சாங்க? அந்த 1,20,00,000 கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தானே அவனுடைய உடலிலிருந்து டெஸ்டிகல்ஸை அகற்றி எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த 1,20,00,000 கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரல. இதனால சில நாட்கள் அந்த டெஸ்டிகல்ஸை கெட்டு போகாமல் இருக்க ஐஸில் போட்டு பாதுகாப்பாக வச்சு வாங்கக்கூடிய நபரை தேடிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் விசாரணையில் இதுவும் தெரிய வந்திருக்கு. நாட்கள் போக போக அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நாம் நம்பின இந்த 1,20,00,000 தகவல் உண்மைதானா? இதை வாங்குறதுக்கு யாருமே வரலையே, சொன்ன விலைக்கு யாருமே தர்றதுக்கு தயாராக இல்லையே. அப்போதான் அவங்களுக்கு ஒன்று புரியுது, இது இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்த அந்த தகவல் வெறும் வதந்தி அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்குள்ள ஒரு உயிரும் போயிடுச்சு. கடைசியில் அந்த உறுப்பை தண்ணீரில் வீசி எரிஞ்சிருக்காங்க. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரேஹானை காணலை அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினர் தேடிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி சோட்டா தலாப் அருகே இருக்கிற தோபிகாட் பகுதியில் அழுகிய நிலையில் ஒரு அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடைச்சிருக்கு. உடலில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட காயங்கள் இருந்ததால போலீஸ் இதை கொலை வழக்கா பதிவு செஞ்சு விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சடலம் யாருடையது அப்படிங்கிறது மட்டும் அப்போதைக்கு தெரியலை.
அடுத்து வந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரேஹானுடைய அம்மா காணாமல் போன தன்னுடைய மகனை தேடி போலீஸில் வந்து அணுகியிருக்காங்க. சடலத்தை பார்த்தபோது கையில் இருந்த டேட்டூவை அடையாளமாக வச்சு அது தன்னுடைய மகன் ரேஹன் தான் அப்படின்னு அவருடைய அம்மா வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் விசாரணை இன்னும் தீவிரமடைஞ்சிருக்கு. ரேஹான் கடைசியாக எங்கே இருந்தார், யாரை சந்திச்சாரு, அவனுடன் கடைசியாக யார் இருந்தாங்க அப்படின்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில தான் ரேஹான் அழைச்சிட்டு போன 2 சிறுவர்கள் போலீஸ்ல கவனத்துக்கு வந்திருக்காங்க. அவர்களிடம் விசாரிச்சதுல தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த முழு சம்பவமுமே வெளியே வந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் 20 வயது ஜோஹைப் கான், 18 வயது அமீர் குரேஷி மற்றும் 3 சிறுவர்கள் என மொத்தம் 5 பேர் இந்த வழக்கில் சிக்கியிருக்காங்க. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் போலீசால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா போலீஸ் விசாரணையில வெளிவந்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய ஆர்கன் ராக்கெட்டும் இல்லை அப்படிங்கிறது தான். கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நடத்தப்பட்ட இந்த கொலைக்கு அடிப்படையாக இருந்தது ஒரு பொய்யான இன்ஸ்டாகிராம் ரீல் தகவல். அந்த ரீலை முதலில் யார் உருவாக்கினாங்க, அந்த பொய்யான தகவல் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ சைபர் போலீசார் வந்து தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்த ஒரு பொய்யான தகவலை உண்மைன்னு நம்பி ஒரு 17 வயது சிறுவனோட உயிரே போயிருக்கு. 1,20,00,000 கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை கடைசியில் ஒரு குடும்பத்தையே நிலைகுலைய வைத்திருக்கு. சோசியல் மீடியாவில் வர எல்லா தகவல்களையும் அப்படியே நம்பாம அது உண்மையா, அதுக்கு ஆதாரம் இருக்கா என்பதை முதல்ல சரி பார்க்கணும். ஏன்னா ஒரு பொய்யான தகவல் வெறும் பொய்யா மட்டும் இருக்காது, அதை நம்பி யாராவது செயல்பட்டா அதன் விளைவு ஒரு உயிரே பறிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.